இந்த 3 பேருமே சரியான குறும்புக்கார பசங்க. பார்க்குறதுக்கு அமைதியாக இருப்பானு வீடியோவில். நான் பேசுகிறதெல்லாம் வந்து பயங்கரமாக பேசுவானோ. நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமரு. இந்த ஃபீமேலை நம்மகிட்டேருந்து வாங்கிட்டு போயிருந்தானோ, பேர் பண்ணி முட்டை வைக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தானோ. 100 ரூபாய்க்கு தான் கொடுத்தேன் ஆக்சுவலாக. ஆனால் இப்போ என்ன பண்ணுறானுன்னா 2 டைம் ஒத்து விட்டானோ நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சு. லாஸ்ட்டு டைமாக நான் சொல்லிட்டேன், டேய் இதுக்கப்புறம் புறா வரக்கூடாது, வந்துச்சுன்னா வச்சுக்கேன் வேறு புறா மாற்றி கொடுப்பேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தேன். சரிண்ணே இதுக்கப்புறம் இந்த புறா வராது, நாங்கள் வந்துட்டு பார்த்தோன்னா சேஃப்டியாக வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் எடுத்துகிட்டு போயிருக்கானுவோ. அதனால் நம்பிக்கையாக கொடுத்து அனுப்பி விட்ருக்கேன். முட்டை வச்சுச்சுன்னா பெனிஃபிட் தான் அவனுக்கு. அடுத்த டைம் வந்துச்சுன்னா நான் மாற்றி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். பாருங்க, நாங்கள் புறா வாங்கிட்டு வந்தோம், இது ஓடிடுச்சு. இப்போ திரும்ப வந்து வாங்குறோம். பார்த்துங்க ஃப்ரெண்ட், அந்த அண்ணன் பிடிச்சி கொடுத்துட்டாரு. நாங்கள் புதுப்பேட்டையிலேருந்து வரோம். புதுப்பேட்டையா? போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பைக்கெல்லாம் வரலாம், நாங்கள் சைக்கிள்லேயே வந்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சைக்கிள்லேயே அம்மா தூரத்தில் இந்த அண்ணன் விட்டுக்கு வந்துக்கிறோம். இந்த அண்ணன் ஃபேமஸ் தான். நாங்கள் போயிட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். சரி ஓகேடா, பாய்டா.